அனைவருக்கும் காலை வணக்கம். யோகா ஆரோக்கிய பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். சென்ற நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு ஆசனாவின் படிமுறைகளை பார்த்து கொண்டிருந்தோம். ஆசனாவினுடைய விளக்கங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக போன வாரம் நாங்கள் பத்தகோணாசனாவினுடைய சில வேரியேஷன் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அதை ஒரு ஞாபகூட்டலுக்காக செய்துவிட்டு இன்றைக்கும் ஒரு புதிய யோகா நிகழ்ச்சியில் நுழைய இருக்கிறோம். முதலாவதாக பன்னாத்தி பூச்சி அசைவு. அது 8 படிநிலைகள். அதை தொடர்ந்து நாங்கள் அதாவது மரிஜரி கிரியான்னு சொல்லக்கூடிய, அதாவது கட் கவ் மூவ்னு சொல்லக்கூடிய அதையும் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பத்தகோணாசனா. கால்களை மெதுவாக கால்களை தளர்த்த நிலையில் தண்டாசனா, ஸ்தில தண்டாசனா, ஓய்வை வச்சுக்கொள்ளுங்க. கால் ரெண்டையும் கொஞ்சம் விரித்து இதில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஓய்வுக்காக ஒரு மூச்சு அவதானிச்சுட்டு மனசை ஒரு நிலைப்படுத்துறது. அது அப்புறம் ஸ்திதி தண்டாசனா, கால் ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து உங்களுடைய குதிகாலை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி வைங்க. அப்படியே குதிகாலை தள்ளி உங்களுடைய முழங்காலினுடைய கீழ்ப்பகுதி பூரணமாக நிலத்தில் படிந்திருக்க வேண்டும். இதில் ஒரு ஆழமான மூச்சு எடுக்கணும். மூச்சை உணர்ந்து எடுங்க. முள்ளந்தண்டில் இருந்து வடிவாக மூச்சு போயிட்டு வரத்தை உணர்ந்து முள்ளந்தண்டு நேராக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய குதிகால் பகுதியை முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, அடிப்பாதத்தை. இதனுடைய ஒரு தண்டாசனான்னு சொல்லக்கூடிய, ஸ்திதி தடாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை. பத்தகோணாசனா. கால்கள் ரெண்டையும் இந்த அளவுக்கு இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இதில் முதல் ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது முதுகு எலும்பில் ஏதாவது வலிகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் செய்யாமல் மற்றாக்கள் எவரும் செய்யலாம் இந்த ஆசனா. இது முடியே இதனுடைய ஆசனாவினுடைய நன்மைகள் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இதில் ஒரு 20 அசைவு செய்யுங்க. அப்படியே கண்களை மூடி எண்ணம் அனைத்தும் உங்களுடைய 2 கால்களும் மூவ் பண்ணுவதாகவும், பன்னாத்தி பூச்சி சிறகு அடிப்பது போல் அசைச்சு மனத்துக்கு அதனுடைய அசைவை கொண்டு வரணும். இதனுடைய முதல் நிலை. 2ஆம் நிலை பக்கவாட்டில் அசைகிறது. 2 காலையும் இப்படியே பக்கவாட்டில் அசைக்கணும். இது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை 2 காலையும் சேர்த்து மூச்சை வெளியே விட்டு, மூச்சை வெளியே விடும்போது காலை நிலத்தில் அமர்த்தி, மூச்சை எடுக்கும்போது காலை மேலே தூக்கும். மூச்சை விட்டு காலை வெளியே அமர்த்துங்க. இதனுடைய 4ஆம் நிலை அப்படியே இருந்து உட்டியானாந்து பண்ணு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருங்க. வயிற்றை கிற்று உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு அப்படியே அமர்த்தி பிடிச்சு கொள்ளுங்க. முதுகெலும்பு நெகிழ்கிற தன்மையை உணருங்க. அதன் 5ஆம் நிலை முன்னுக்கு குனிஞ்சி அப்படியே காலத்தோட முயற்சி பண்ணுங்க. இதிலிருந்து ஒரு ஆழமாக நீங்கள் ஆரம்பத்தில் 10லிருந்து ஒரு 20 மூச்சு எடுத்து விடலாம். பயிற்சியை நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அடுத்த நிலை மெதுவாக வாங்க. இப்போ இன்னும் ஒரு நிலை. கால் ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் விரித்து வச்சுங்க காலை. இப்போ அப்படியே மூவ் பண்ணுறது உடம்பை வளைக்காமல். இதில் ஒரு 10லிருந்து ஒரு 20 அசைவுகள் செய்யலாம். வெளியே முன்னுக்கு போகும்போது மூச்சை விடுங்க. இப்போ அப்படியே இருந்து ஒரு 10 மூச்சு எடுங்க. கூட வளையிறத்தன்மை இருக்கிறாக்கள் நீங்கள் நிலத்தை தொட்டுக்கொள்ளலாம். ஓகே, மெதுவாக வாங்க. மூச்சு எடுத்துட்டு இதனுடைய இன்னும் ஒரு நிலை. கைகள் ரெண்டையும் முன்னுக்கு தள்ளி இப்படியே முடிஞ்சா இப்படியே வச்சு கொள்ளலாம். கூட உங்களுடைய வளையிறத்தன்மை கூட இருந்தால் நிலத்தை தொடலாம். இதுலேயும் இருந்து ஒரு 10லிருந்து 20 மூச்சு எடுக்கணும். இந்த செய்கிற வழியை பாருங்கள். வழியை கைகள் ரெண்டையும் நல்லா முன்னுக்கு முழங்கை மடிக்காமல் தள்ளி வச்சுக்கொள்ளலாம். ஓகே, மெதுவாக வாங்க. இது பன்னாத்தி பூச்சி அசைவு. இது முடிய நாங்கள் போன முறை பார்த்துருந்தோம். ஏன்னா யோகா தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். அதனால் அந்த படிமுறையை நாங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த படிமுறைப்படி செய்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது. ஆசனாவை உள்ளுக்குள்ளே உடைச்சு செய்யாமல் ஒரு ஆசனாவை கண்டினியூவாக அதனுடைய மாற்று ஆசனம் படி செய்யணும். இது ஆரம்பத்தில் ஒரு
உடலுக்கான வியாயாமம் அந்த ஓமப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாத்தையும் வந்து எங்கள் இடுப்பிலிருந்து முள்ளந்தண்டு வரைக்கும் கொஞ்சம் வளையிற தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை என்று சொல்லக்கூடிய அல்லது சிசு பாலாசனா முதல் செய்து இருக்கா 10 தரம். காலை தூக்கி கண்களை மூடி அப்படியே அசைச்சு கொள்ளுங்க. முதுகு எலும்பு நேராக இருக்கணும். ஓகே, இப்படி மற்ற காலுக்கும் ஒரு 10லேருந்து 20 செய்யலாம். கூட மெதுவாக நடக்க முடியாத ஆட்கள் வந்து இதை செய்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறதுக்கான பலு வந்து எங்களோட ஃபெல்பிக் போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டுக்கும் இந்த முழங்காலுக்கும் ஒரு அசைகிற நெகிழுற தன்மையை தரக்கூடிய உங்களால் கொஞ்சம் நடக்கக்கூடியமாக இருக்கும். ஆரம்பத்தில் இது எல்லாருமே செய்யலாம். வயிற்றை குறைக்கிறதுக்கும் சிறந்த ஒரு ஆசனா சிசு பாலாசனா. ஓகே, இப்போ சுகாசனாவில் அல்லது அர்த்த சித்தாசனாவிலேருந்து ஒரு 5 மூச்சு ஆழம் எடுத்து விடுங்க. ஓகே, இன்றைக்கி புதுசாக நாங்கள் பார்க்க இருக்கிறது அதாவது மர்ஜரி கிரியான்னு சொல்லக்கூடிய, மர்ஜரின்னு சொன்னால் பூனை, அதனுடைய அசைவுகள் பார்க்குறோம். அதோடு சேர்த்து மர்ஜரி வியாக்ராசனா ரெண்டும் சேர்த்தது. அது வந்து சில பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து கற்கவுன்னு சொல்கிறது. அதனுடைய மூமெண்ட் வந்து அதனுடைய அளவுகள் எவ்வாறு இருக்கிறன்ற நிலையொருக்கா பார்த்துட்டு இப்போ வஜ்ராசனாக்கு வாங்க. வஜ்ராசனாவிலிருந்து கால்கள் ரெண்டையும் கொஞ்சம் விரித்து வைங்க. அதாவது வந்து உங்களுடைய இந்த கையிலிருந்து இந்த அளவுக்கு வந்து இடைவெளி இருந்தால் சரி, உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் முழங்கை ரெண்டையும் காலுக்குள்ளே வச்சு அப்படியே தூக்கி உங்களுடைய விரல்களை வந்து நிலத்தில் குத்தி வைங்க. இதில் முதல்ல ஒரு 3 மூச்சு எடுக்கணும். முதுகு வந்து சமாந்தரமாக பூமிக்கு சமாந்தரமாக இருக்கணும். ஒரு 3 மூச்சு ஆழமாக எடுத்து விடுங்க. இது வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதுகு வலி உள்ளாக்கள் வந்து கட்டாயம் இந்த ஆசனம் செய்யணும். ஓகே, பாருங்கள், அசைக்கணும். மூச்சு எடுத்துக்கொண்டு மேலே வந்து முள்ளந்தண்டை கீழே பதிக்கணும். தென் மூச்சை விட்டுக்கொண்டு கீழே போகணும். மூச்சு எடுத்துக்கொண்டு மேலே பார்த்து முள்ளந்தண்டு உங்களோட இடுப்பெலும்பெல்லாம் கீழே தள்ள வேணும். மூச்சை விட்டுக்கொண்டு நிலத்தில் கொஞ்சம் கையை வந்து அழுத்தி உங்களுடைய தோள்பட்டையை வெளிப்பக்கமாக ஓப்பன் பண்ணுங்க. தென் மூச்சு எடுத்து மேலே பாருங்கள். மூச்சை விட்டு கீழே பாருங்கள். உங்களுடைய ஜாலேந்திர பந்தா உட்டியான பந்தா ரெண்டும் வந்து செய்ய வேணும். இதில் கீழே குனியக்குள்ளே அப்படி இருங்க கொஞ்சம். இங்கே பாருங்கள், ஜாலேந்திர பந்தம்னு சொல்கிறது கழுத்தை வந்து மூடி நல்லா இதோட வந்து மூடி வச்சுக்கொள்வது. உட்டியான பந்தம்னு சொல்கிறது எங்களுடைய இந்த வயிற்று அடி வயிற்றை உள்ளே எக்கி வச்சுக்கொள்வது. இது முடிய ஒரு 5 சுற்று முடிய இந்த 2 பந்தாவையும் நீங்கள் செய்ய வேணும். அதாவது ஜாலேந்திர பந்தா உட்டியான பந்தா நீங்கள் வெளி மூச்சிலே செய்யலாம், உள் மூச்சில் செய்யணும்னு சொல்ல. நீங்கள் நார்மலாக சுகாசனம் இருக்கும்போதோ ஏதாவது தியானத்துக்கு போகும்போது மூச்சை எடுத்து லாக் பண்ணலாம். இந்த ஆசனம் செய்யும்போது மூச்சை வெளியே விட்டு லாக் பண்ணணும். ஓகே, திரும்பியும் மூச்சை எடுத்து மேலே வாங்க. இப்போ முத்திரையை தளர்த்துங்க, பந்தாவை தளர்த்தி விடுங்க. இன்னும் ஒரு 5 தடவை செய்யுங்க. மூச்சை வழியாக கவனித்து கொள்ளணும். மூச்சை வெளியே விடும்போது வட்டமாக பாதி வட்டமாக முதுவை வளைக்கணும். மூச்சு எடுக்கும்போது மேலே தூக்கி இருக்கணும். கண்ணை மூடி செய்தீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டு அசைகிற உணர்வுகளை வந்து நீங்கள் கூடுதலாக அங்கே அவதானிக்கலாம். இது முடிய பஞ்சாங்க நமஸ்காரத்தில் கொஞ்சம் ஓய்வாருங்க. ஒவ்வொரு ஆசனம் முடிய ஓய்வு நிலைக்கு வரணும். இது வந்து சசாங்கம்னு சொல்கிறது, அல்லது சில பேர் பஞ்சாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. ஓய்வாக இருக்கணும். நெத்தியை வச்சு மூச்சு அப்படியே ஃபீல் பண்ணி செய்த பயிற்சியினுடைய முழு நன்மையும் உடம்பாலையும் மனதாலையும் கிரகித்து கொண்டு அவற்றினுடைய நன்மைகள், அதாவது முக்கியமாக ப்ளீஸ் முள்ளந்தண்டு உள்ளாக்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. காலையிலையும் மாலையிலையும் ஒரு 10 தரம் செய்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய முழு நன்மைகளும் தொடர்ச்சியாக ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்தீங்கன்னா அதை பாதியில் விடுறதுல இல்லை அதனுடைய நன்மை. அதை வந்து பயிற்சிகளை வந்து தொடர்ச்சியாக செய்யணும். எல்லாம் தொடங்குவாங்க ஆனால் இடையில் நிறுத்துவாங்க, அப்படி இல்லை. பயிற்சிகளை தொடர்றதுலாம் வெற்றி இருக்குது. 3 சி வந்து, அதாவது பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, 3ஐயும் வந்து நீங்கள் வந்து அவதானி செய்தீங்கன்னா யோகாவினுடைய நன்மைகள் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதாவது மன ஒருநிலைப்பாட்டோட சேருது. ஓகே,
இன்னும் ஒரு இதில் ஒரு ஓய்வு. அடுத்தது கை ரெண்டையும் இப்படி வாங்க சார், இப்படி வச்சுட்டு இப்படி இருங்க. இப்போ முள்ளந்தனை நேராக வச்சுக்கொள்ளுங்க. இது 2 ஓய்வையும் செய்யணும் நீங்கள். முதலாவது பஞ்சாங்க நமஸ்காரம், அதில் இது வந்து சில பேர் சொல்லுவாங்க மகராசனம்னு சொல்லுவாங்க. இப்படியே வச்சுட்டு இப்படி ஓய்வு எடுக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு முழங்கால் வலி உள்ளாக்கள் இப்படி தான் இருக்கணும்ல, இப்படி சுகாசனாவளையும் இந்த நிலையிலையும் இருந்து கொண்டும் இப்படி ஓய்வாக இருக்கலாம். இது வந்து சுகாசனா. அப்படி முழங்கால் 2 முட்டியை போட்டிருந்தா அதுக்கு பேர் வஜ்ராசனம். இப்போ திரும்பி இது எல்லா பயிற்சியும் முடிஞ்சோன்னே ஒருக்கா சுகாசனாக்குவாங்க. பயிற்சிகள் வந்து எவ்வாறு செய்கிறேன்னு பார்த்தா, ஒரு ஓய்வு, அதுக்கு வாரத்துக்கான ஆரம்ப நிலை, பிறகு ஒரு யோக பயிற்சி, அதுக்கு பிறகு ஒரு ஓய்வு, அதுக்கு பிறகு ஒரு தியானம். இப்படித்தான் பயிற்சியை வந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு பயிற்சியும் முடிய சின்ன 2 நிமிஷம் ஒரு தியானத்தை செய்தீங்கன்னு சொன்னால் மன ஒருநிலைப்பாட்டோட யோகா செய்தான் அதனுடைய முழு நன்மையும் பெறும். மனமும் உடலும் ஒரே இடத்துலேருந்து யோகா பயிற்சி செய்யுங்கன்னா கூடுதலாக நன்மைகள் பெறலாம். மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தான் வந்து வியாக்கராசனம், அதை வந்து கட்டோட சேர்த்து கால்களை மூவ் பண்ண போகிறீங்க. திரும்பியும் அதே நிலைக்கு வாங்க. வஜ்ராசனா வந்து கயிறை அளவை பார்த்துக்கொள்ளுங்க, வச்சுட்டு இப்போ ஒரு காலை மூவ் பண்ணி நெத்தியை தொடணும். மூச்சை வெளியே விட்டு காலை மூவ் பண்ணி நெத்திக்கிட்ட கொண்டு வாங்க. தென் மூச்சை விட்டு மேலே பார்க்கணும். தென் மூச்சை விட்டு அப்படியே மூச்சை விடுங்க, ஃபுல்லாக விட்டு முழங்காலத்தோடுங்க. அப்படியே மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே பார்த்து காலை முடிஞ்ச அளவு பின்னுக்கு தள்ளணும். மூச்சை விடுங்க, ஆழமான மூச்சு. உங்களோட மூச்சும் அசைவும் ஒரே நேரத்தில் நடக்கணும். அப்புறம் மூச்சு எடுத்து மேலே பாருங்கள். நல்லா கழுத்தெல்லாம் மேலே தள்ளிக்கொள்ளுங்க. கூட கழுத்தில் கூட பெட்டு இதில் சதைகள் கூட இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு காலுக்கு 10 செய்ய வேணும். மூச்சை வெளியே விட்டு காலை வந்து முட்டியில் தொடுறது, மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே பார்க்குறது. மூச்சை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்தீங்கன்னா அலைன்மெண்ட் மூச்சோட செய்கிறது தான் சரியான யோகா. குட். அப்படியே மற்ற காலுக்கும். வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்கள் முதுகு பலி, ஏதாவது இடுப்பில் பிரச்சனைகள், இதை வந்து உங்களுக்கு முழங்கால பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் ஏதாவது தலையணி, அதாவது பஞ்சு மாதிரி உள்ள பகுதியை முழங்காலுக்கு அடியில் போட்டுட்டு செய்தீங்கன்னா கொஞ்சம் முழங்கால் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கால் பின்னுக்கு தள்ளும்போது மூச்சு எடுக்கணும். காலை வந்து நெத்தி பக்கத்தில் கொண்டு போது மூச்சை விடணும். ஓகே. இது முடிய திரும்பியும் ஒருக்கா ஓய்வுக்கு வாங்க. நாடிக்குள்ள கையை வச்சு ஒருக்கா திரும்பி முள்ளந்தண்டு நேராக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். மூச்சு எடுத்து விடுங்க. மனத்தை ஃபுல்லாக உடம்புல செலுத்துங்க. இதனுடைய தொடர்ச்சியாக திரும்பியும் வாங்க பூனை அசைவுக்கு. இப்போ வலது கை இடது கால் தூக்கி வைக்கணும். ஒரு கையும் ஒரு காலும், அதாவது எதிர்பக்கமாக வலது கை இடது கால் இப்படி வச்சு நல்லா உங்களோட கையை வந்து நல்லா காதோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி உடம்பை முடிஞ்ச அளவு நல்லா முன்னுக்கு பின்னுக்கு தள்ளணும். கையை முன்னுக்கு தள்ளணும், அதே மாதிரி காலை பின்னுக்கு தள்ளணும். இதில் ஒரு 10 மூச்சு. இடுப்பை வளைக்காமல் உங்களுடைய இந்த அடி வயிற்று பகுதியை நீங்கள் நல்லா எக்கி பிடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற முள்ளந்தண்டை நேராக்கி தரும். ஓகே. அப்படியே மற்ற பக்கம். ஓகே. திரும்பி கைகளை வச்சு காலை கையை திருப்புறது. அதாவது வந்து இந்த ஒரு முழங்கையும் எதிர் முழங்கையும் முழங்காலும் ஒரே கோடில் இருக்கணும். மற்ற கையை திருப்பணும். கைகளை மேலே பார்த்து ஒரு 5 மூச்சு, 5லேருந்து 10 மூச்சு எடுத்து விடலாம். ஓகே. மற்ற பக்கம். இது வந்து தோல் வலி உள்ளாக்கள் வந்து கட்டாயம் இதோட சேர்த்து அதையும் செய்ய வேணும். ஓகே. மீண்டும் ஓய்வுக்கு வாங்க. ஒவ்வொரு ஆசனம் முடிய ஒவ்வொரு செய்யக்கூடிய ஓய்வு. மூச்சை நல்லா ஆழமாக எடுத்துவிடுங்க. திரும்பி ஒருக்கா பஞ்சாங்க நமஸ்காரத்துக்கு வாங்க.
இந்த மர்ஜரி கிரியா செய்து முடிய இந்த ஓய்வில் இருக்கணும். மூச்சு நல்லா போயிட்டு வர்றது அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணி மூச்சில் இருக்கிற சத்தம் 2 மூக்கும் சரியாக வேலை செய்தான்னு சொல்லி அவதானித்து முதுகு வலி உள்ளாக்கள் செய்து முடிய எனக்கு முதுகு வலி குறைஞ்சதாக அல்லது முதுகு வலி என்னை விட்டு அகண்டதாக உணர்ந்து அப்படியே அதிலே தியானம் செய்யணும் பஞ்சாங்க நமஸ்காரத்தில். ஓகே, திரும்பியும் இருக்கா சுகாசனாக்கு வந்து சின்ன தியானம். கண்ணை மூடி அப்படியே தீர்க்க சுவாசத்தை ஃபீல் பண்ணுங்க. நல்லா உங்களை சுற்றிலும் அமைதியை உணருங்க. ஆரோக்கியத்தை உணருங்க. நல்ல தெய்வீக சக்தியை உணருங்க. மனம் மலர மலர உடல் வந்து மலரட்டும். நல்லா உணருங்க, என்னுடைய உடம்பு பூரணமாக ஆரோக்கியமாக இருப்பதாகவும் மனம் அமைதியாக இருப்பதாக உணருங்க. ஒவ்வொரு மூச்சையும் வந்து நன்றி உணர்வோடு எடுத்துவிடுங்க. மூச்சு எடுக்கும்போது வயிற்றை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளுங்க. மூச்சு விடும்போது வயிற்றை உள்ள சுருக்கி அல்லது எக்கி மூச்சை வழிய விடும். இது முடிய சின்ன மூச்சு பயிற்சி ஒன்று செய்வோம். கைகளில் நாசிகா முத்திரா எடுத்துக்கொள்ளுங்க. வலது கையில் நாசிகா முத்திரா, இடது கையில் சின்முத்திரா எடுத்து இடது முழங்காலில் வைக்கணும். நீங்கள் விரும்பிய நிலையில் இருக்கலாம். சுகாசனா, வஜ்ராசனா, பத்மாசனா, அதாவது 14 தியான நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு சுகமாக இருக்கணும். ஆனால் முள்ளந்தண்டு நேராக இருக்கணும். வலது மூக்கை வந்து வலது கை பெரியவர்களால் மூடிக்கொள்ளுங்க. இடதால மூச்சு ஆழமாக எடுத்து இடதால விடணும். ஒரு 5 தரம் ஆழமாக எடுத்து விடுங்க. கண்ணை மூடி ஓகே. அப்படியே இப்போ வந்து மோதிர விரல், வலது கை மோதிர விரலால் இடது மூக்கை மூடிக்கொண்டு இப்போ வலதால் மூச்சு எடுத்து வலதாலே விடும். 5 தான் செய்யணும் இல்லை, நீங்கள் குறைஞ்சது ஒரு 32 தடவையாவது செய்யலாம். ஒவ்வொரு மூச்சையும் வந்து சுத்தம் பண்ணுறது. அதாவது வலது பக்கம் ஓடுற மூச்சை வந்து சூரியனும் இடது பக்கத்தை சந்திரனும்னு சொல்கிறது. 2 மூக்கையும் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது மனசுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும். ஓய்வாருங்க. கைகள் சின்ன முத்திரா இருங்க. அதாவது வந்து யோகாவின் படிமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உடம்புக்கான ஒரு தளர்த்தல், அதே பிறகு ஆசனம், அதே பிறகு சவாசனம், அதே பிறகு மூச்சு பயிற்சி, அதே பிறகு தியானம். இந்த உடலில் செய்யலாம். நீங்கள் அல்லது முன்னுக்கு யோகா செய்ய முதல் கிளென்சிங்கான அந்த கபாலபதி நாடி சுத்தி செய்யட்டும் நேரடியாக நீங்கள் ஆசனாக்கு போகலாம். நாடி சுத்திகளெல்லாம் வந்து பின்னுக்கு செய்யலாம். கபாலபதியும் பஸ்திரிக்காவும் யோகாவுக்கு முன்னுக்கு செய்யறதுல தப்பில்லை. அன்பர்களே, இந்த ஆரோக்கியத்துக்கான ஒரு யோகா நிகழ்ச்சியில் வந்து உங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றியும். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொன்னால்
வந்து எங்களுடைய சில அறிவுரைகள் எடுக்கணும். எங்களுக்கு நம்பர் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னென்ன செய்தோன்னு சொல்லி பயிற்சிகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறாக்கள் வந்து இதை வந்து ஒரு ஒழுங்கில் செய்தத்தான் முழு நன்மையும் வந்து இந்த யோகாவினுடைய முழு நன்மையும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சகானாவுக்கு நன்றி சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.